ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ வேத வசனம் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஜனங்கள் மத்தியிலும் தேவனிடத்திலும் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை வேதாகமத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நம்ம தியானிக்கலாம். யோபு சத்துருவினால் சோதிக்கப்படும் பொழுது எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் காணப்பட்டான். அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் 3 பேர் அவனை பார்ப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் சம்பாஷித்த விதங்கள், பேசின விதங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதிருந்தது. அப்பொழுது தேவன் யோபுவின் நண்பர்களிடத்திலே பேசின ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவிடம் பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூள்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று கூறுகிறார். அப்போ தேவன் விரும்புகிற காரியம் நிதானமாய் பேச வேண்டுமா? நாம் ஜனங்கள் மத்தியிலும் சரி, தேவனிடத்திலும் சரி, நம்ம பேச வேண்டிய காரியங்கள் நிதானமாக பேச வேண்டும். சிலர் அவசரப்பட்டு வேகமாக பேசிவிடுவார்கள். அது ஜனங்களை கோபமூட்டும், தேவனையும் துக்கப்படுத்திவிடும். ஆனால் இங்கு யோபுவின் நண்பர்கள் பேசின விதம் தேவனையே கோபப்படுத்தினது என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் யோபுவின் நண்பரிடத்திலே, எலிப்பாசின் இடத்திலே தேவன் இந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 7 காளைகள், அதாவது பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி 7 காளைகளை, ஆட்டுக்குட்டிகளையும் தெரிந்து கொண்டு பலியிட வேண்டும் என்று சொல்றார். பலியிட்ட பின்பு அவர் சொல்றாரு 8வது வசனத்துல, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. பாருங்க, பலியிட்ட பிறகு என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். யாரை குற்றப்படுத்தி பேசி யாரை துக்கப்படுத்தினோமோ அவர்கள் ஜெபிப்பார்களாம். யோபுவை நண்பர்கள் துக்கப்படுத்தினார்கள். கடைசியில யோபு தான் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து. அவன் எனக்கு பிரியமானவன், எனக்கு நீதிமானாய் இருந்தவன். அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என்று சொல்கிறார். புத்தியினமாய் பேசின நண்பர்கள் அவர்களை தேவன் குற்றப்படுத்தாதபடி, அதற்குண்டான தண்டனையை கொடுக்காதபடி, நான் யோபுவின் முகத்தை பார்த்து இரக்கம் செய்வேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கிறார். அடுத்ததாக யோபுவின் இடத்துல உன் நண்பர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றார். யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அன்பானவர்களே, நண்பர்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தானாம்.
அப்படி வேண்டுதல் செய்யும் பொழுது இதுவரைக்கும் யோபுவை சுற்றிலும் இருந்த சிறையிருப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. சிலர் நண்பர்கள் உடன் நண்பனாய் இருந்தவர்களையே குற்றப்படுத்தி விடுவார்கள், அவமானப்படுத்தி விடுவார்கள், சபித்து விடுவார்கள், பலவிதமான துர்க்காரியங்களை செய்து விடுவார்கள். ஆனால் யோபு அதை பழிக்கு பழி வாங்காதபடி அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். நாமும் மற்றவர்களை துக்கப்படுத்தாதபடி நம்மை துக்கப்படுத்தினவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற அதிகப்படியான லாபம் என்ன என்றால், நம்முடைய சிறையிருப்புகள் அகற்றப்பட்டுவிடும். யோபுவின் வாழ்க்கை முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாம். வேதம் சொல்கிறது 10வது வசனத்திலே, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நமக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்காக, நம்மை குற்றப்படுத்தினவர்களுக்காக, நம்மை துக்கப்படுத்தினவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு நன்மை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு மிகப்பெரிய லாபங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அங்கு நண்பனையும் காப்பாற்றப்படுகிறது, தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள தேவன் இரக்கம் செய்கிறார். அவர் ஒருவரையும் நரகத்துக்கு தள்ளுவதற்கு அவர் விரும்பவே இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போவதே தேவனுக்கு பிரியமான சித்தமாய் இருக்கிறது. நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். God bless you.